சந்திரபலன் அதாவது தாராபலனையும் பார்த்து நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அவை அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று நிறைந்த வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைகளே நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் தடங்கலாகுது என்றால் அரச மரத்து பிள்ளையாரை தொடர்ந்து 9 வியாழக்கிழமை நீங்கள் வலம் வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிட்டும். தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்துடன் இணைவோம். இன்றைய தேதி 16ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:07க்கு, சூரிய அஸ்தமனம் 7:19க்கு. இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தசி. முடியும் நேரம் இன்று இரவு 10:41க்கு. அதன் பிறகு அமாவாசை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திராட்டாதி. முடியும் நேரம் இன்று மாலை 4:29க்கு. அதன் பிறகு ரேவதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:41 மதியம் 1:13 வரை. மாலை வேளையில் 5:17 7:19 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:44 4:16 வரை. யமகண்ட நேரம் காலை 7:07 8:38 வரை. கூலிகன் காலை 10:10 11:41 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை மதியம் 2:32க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சாந்தம், ரிஷப ராசிக்கு பொறுமை, மிதுன ராசிக்கு அலைச்சல், கடக ராசிக்கு ஓய்வு, சிம்ம ராசிக்கு பயம், கன்னி ராசிக்கு நட்பு, துலாம் ராசிக்கு குழப்பம், விருச்சக ராசிக்கு லாபம், தனுசு ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு நிறைவு, கும்ப ராசிக்கு சினம், மீன ராசிக்கு நன்மை. தொடர்ந்து நம்ம சந்திரபலன் அதாவது தாராபலன் சந்திரபலன் பார்ப்போம் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு நல்ல காரியத்திற்கு செய்வதற்கு தாராபலன் சந்திரபலன் கட்டாயமாக நம்ம பார்க்க வேண்டும். அதன் பிறகு ராசிப்படி சந்திராஷ்டம நாட்களை பார்க்க வேண்டும். செவ்வாய் சனிக்கிழமைகளை நல்ல காரியத்திற்கு நாம் விலக்கி விடுவது நல்லது. கரிநாளையும் நம்ம நல்ல காரியங்கள் அதாவது புதிதாக ஒரு நல்ல காரியங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் கரிநாளையும் நீங்கள் விலக்கி வைப்பது நல்லது. அதன் பிறகு திதிகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அஷ்டமி நவமிகளில் நம்ம சில நல்ல காரியங்கள் செய்ய மாட்டோம். இந்த ராகு காலம் யமகண்டம் அந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் இவை 2 காலங்கள்லையும் நம்ம நல்ல காரியங்கள் அதாவது விசேஷ காரியங்களை நாம் செய்வதில்லை. கூலிகன் அது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை பொறுத்து தான் நீங்கள் பார்த்து செய்ய வேண்டும். சில நேரங்களில் யோகங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மரண யோகம் நம்ம பாய்க்க மாட்டோம். சித்த யோகமும் அமிர்த யோகமும் நம்ம பாய்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு நம்ம நாளும் கிழமையும் பார்த்து நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அவைகள் நமக்கு மென்மேலும் வெற்றிகளை தரும். எல்லா விஷயங்களுக்கும் தொட்டதற்கெல்லாம் இவைகளை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனாலும் மிக மிக விசேஷமான தினங்கள் உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், அது திருமணமோ நிச்சயதார்த்தம் வளைகாப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு கட்டாயமாக இவைகளை நீங்கள் பார்த்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் எடுத்து செய்யும் அந்த காரியம் மிக சிறப்பான வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும் என்பதனால தான் இந்த பஞ்சாங்கத்திலே இவைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.